அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, இறைவன் நம்மளோடு இருக்கும்போது மகிழ்ச்சியும் மன அமைதி உண்டு. ஏனென்றால் இந்த மாதம் முழுமைக்கும், மாதத்தின் கடைசி நாளில் இருக்கிறோம். 5ஆம் மாதம் 31ஆம் தேதியில் நாம் நிற்கிறோம் இல்லையா? இந்த மாதம் முழுமைக்கு அவர் நமக்கு நன்மை செய்தார் அல்லவா? அதற்கு கோடான கோடி நன்றி கூற வேண்டும் இல்லையா? இந்த நாட்களை நிறைவுபடுத்துகிறாரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி சொல்லும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கும். இந்த நாளில் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? நீதிமொழிகள் நூல் அதிகாரம் 12 இறை வார்த்தை 1-4 முடிய. அறிவை விரும்புவோர் கண்டித்து திருத்தப்படுவதை விரும்புவர், கண்டிக்கப்படுவதை வெறுப்போர் அறிவற்ற விலங்குகள் ஆவர். நல்லார் ஆண்டவரது கருணை பெறுவர், தீய சூழ்ச்சி செய்வோரை அவர் கண்டிப்பார். பொல்லாங்கு செய்த எவரும் நிலைத்ததில்லை, நேர்மையாளின் வேறே அசைக்க முடியாது. பண்புள்ள மனைவி தன் கணவனுக்கு மணிமுடியாவாள், இழிவு வருவி போல் அவனுக்கு எலும்புருக்கி நோய் போல் இருப்பாள். அறிவை விரும்புவோர் கண்டித்து திருத்தப்படுவதை விரும்புவர். ஏனென்றால் நாம் தவறு செய்கிறோம் என்றால் நம்மளை சுட்டி காட்டி, நீ செய்தது தவறு என்றால் கண்டிப்பாக நம்ம தவறிலிருந்து வெளியே வந்து விடுவோம் இல்லையா? அப்படி அவர்கள் தவறை சுட்டி காட்டும் போது நாம் அதை அவர்கள் சொல்வதை நாம் வெறுத்தோம் என்றால் கண்டிப்பாக நாம் திருந்த மாட்டோம். திருந்தாமல் இருக்கும்போது அதுக்கு நேர்மையாக என்ன நடக்கும்? வேறு தான் நடக்கும். இங்கே அந்த நூலாசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, கண்டிக்கப்படுவதை வெறுப்போர் அறிவற்ற விலங்குகள் ஆவார். என்னென்னா, நம்ம 6 அறிவு இருக்குது இல்லையா? 5 அறிவுக்குள்ளதாக ஒப்பிடுகிறார் இந்த நூலாசிரியர். நாம் 6 அறிவு உள்ளவர்கள், நாம் இறைவனுக்குரிய மக்கள் இல்லையா? நாம் எப்பொழுது நன்மையை செய்து கொண்டு இருப்பவர்கள், தீமையை நாம் வெறுப்பவர்கள் இல்லையா? அப்படி இருக்கும்போது நாம் பேர் பெற்றவர்கள் அல்லவா? நம்ம அப்படியே இருந்தாலும் தவறு செய்யாதவர்கள் ஒருவருமே இல்லை. அப்படி ஏதாவது ஒரு தவறு செய்யும்போது அதை பிறர் நமக்கு சுட்டி காட்டும்போது, அப்படியா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவறிலிருந்து நாம் வெளியே வரும்போது நாம் கண்டிப்பாக இறைவனுடைய கருணையை பெற்றுக்கொள்வோம். நாம் ஏனென்றால் நாம் அதில் தான் வெளியே வரோமே, அவங்க சொன்னதை நம்ம ஒத்துக்கிட்டோமே, நாம் செய்த தவறு தான் என்று ஒத்துக்கிடும்போது ஆண்டவர் நமக்கு அவருடைய கருணையால் நம்மளை நிரப்புகிறார். நாம் நேர்மையாக இருக்கும்போது நம்மளை யாருமே அசைக்க முடியாதுன்னு இறைவார்த்தை சொல்லுது. உண்மையாக தான். நன்மை செய்கிறோம், நேர்மையாக நடக்கிறோம், இறைவனை மட்டுமே நாடுகிறோம் என்றால் நம்மளை யாருமே ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம பயப்பட தேவையில்லை. எது வந்தாலும் இறைவன் பார்த்து கொள்வார் என்று இருக்கலாம். ஆனால் விவேகத்தோடு நாம் நடக்க வேண்டும். பண்புள்ள மனைவி தன் கணவனுக்கு மணிமுடியாவாள். கண்டிப்பாக. ஏனென்றால் நல்ல மனைவி வீட்டை கட்டுவான்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த வீட்டை கட்டுற மனைவி தான் ஒரு நிறைவான ஆசிரியர் நமக்கு தருகிறாள் இல்லையா? பண்பற்ற மனைவி இழிவு ஒரு போல் அவனுக்கு எலும்புருக்கி போல் இருப்பாள். அப்போ அந்த எலும்புருக்கி என்னது? நோய் இல்லையா? அந்த நோயை கொடுத்து அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறாங்க. அப்படி ஆக்கும்போது நமக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. இந்த நேரத்தில் நமக்கு என்ன வேணும்? பண்புள்ள மனைவியாக, கணவனுக்கு உகந்த மனைவியாக நாம் இருக்கும்போது எல்லாமே ஒரு நிறைவானதாக இருக்கும். இந்த இறையாசை கேட்டு ஒரு விசை சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆமாண்டவரே, கணவன் மனைவி குடும்பத்தோடு இருப்பவர்கள் அனைவருமே உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து நிறைவுள்ள மக்களாக வாழும்படி ஆசீர்வதியும் ஆண்டவரே. எந்நிலையிலும் உம்மை மட்டுமே தேடுபவர்களாக இருக்கும்படி நீ ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறப்பா. ஆமாண்டவரே, எங்கள் வீடு மட்டும் அல்லாண்டவரே, எங்களை சார்ந்தவர்கள், எங்கள் ஊர் மக்கள், இந்த நாடு எல்லாமே நலமுடன் வாழும்படி தேவர் நீர் ஆசீர்வதிக்க போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்குறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.